நீங்க சொல்லுங்க தம்பி, பத்திரிகை சம்பந்தமா என்ன செய்யணும்? அப்படி கேளுங்க. ஏனுங்க நீங்க அடிச்சிருக்கிறது என்ன பத்திரிக்கைங்களா? கல்யாண பத்திரிக்கைங்கிறது நல்ல மங்களகரமா இருக்கணும். நீங்க அடிச்சிருக்கிறது 2 வரியில ஏட்சி விளம்பரம் மாதிரி இருக்கு. ஏனுங்க நீங்க கல்யாண பத்திரிக்கை எல்லாம் பாத்திருக்கீங்களா? எங்க ஊர் சைடு வந்து பாருங்க, மஞ்சள் கலர்ல பெருசா அடிச்சு இருவிட்டார அழைப்பு அப்படின்னு போட்டிருக்கும். சொந்த பந்த பேரெல்லாம் போடுவாங்க. எங்களுக்கு எவ்வளவு சொந்தம் இருக்கு, நிறைய பேர் மில் ஓனரா இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் போட வேண்டாமா? சிறுசா வீட்டு மருமக என் பேர் கூட நீங்க போடலையே. அவங்க பேரை போடுறதுல ஓகே, ஆனா பேரு போடுறவங்க எல்லாரும் வந்துருவாங்களா? ஏமா 30 தேவர் தோணைன்னு போடுறோம், அதுக்காக அவங்க எல்லாம் அதே கெட்டப்ல வந்து இறங்கிடுறாங்களா? இல்ல வந்து இறங்கினாலும் நீங்க சோத்த போட்டுருவீங்களா? இங்க பாருமா, வீம்புக்கெல்லாம் பேசக்கூடாது. சொந்த பந்தத்து பேர் போடுறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கறோம், முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்க. இந்த லொல்லு பேச்செல்லாம் பேசாதீங்க. இந்த ஆள் தான் அந்த வீட்லயே ஆஸ்தான ஜோக்கர் போல இருக்கு. தண்ணி ஊத்தி விட்டாலா? யாரு எங்க இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்னமா பிலிம் காட்டுறான் பாரு. என்ன அங்க என்ன 2 பேர் குசு குசுக்குறீங்க? ஒண்ணு இல்ல, காஃபி சாப்பிடுறீங்களா? வந்த உடனே நியாயமா கொடுத்துருக்கணும். பரவாயில்ல, போய் எடுத்துக்கிட்டு வாங்க. நான் போறேன்க்கா. ஐயோ இரு. ஏற்கனவே நீ தண்ணி ஊத்துனாலு பரவாயில்ல, போ. தண்ணி ஊத்துன ஜக்க அளவுக்கு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவங்க சம்பந்தி. இப்போ சொல்லிட்டுங்களா மாப்ள? இதெல்லாம் வந்து ஐயோ இதெல்லாம் எங்க சொந்தக்காரங்களுடைய பேருங்க. இன்ஷியலோட படிப்பு பட்டத்தோட இருக்குதுங்க. இதெல்லாம் பத்திரிக்கையில போட்டுருங்க. பத்திரிகை தான் அடிச்சாச்சுங்களே. பரவாயில்லைங்க, வீட்டுல 4-5 பேர் இருக்கீங்களா, நைட் உட்காந்து கிழிச்செறிஞ்சிருங்க. வேற பத்திரிக்கை அச்சடிச்சிருவோம். எப்படி? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த 6 to 7 முகூர்த்தம் வச்சிருக்கீங்களே, அது என்னங்க ஒரு நேரங்கட்ட நேரம்? ஏன் 6ல இருந்து 7 நல்ல டைம் தானே? நல்ல டைம் தான். ஆனா இங்க சொந்தக்காரங்களா வர வேண்டாமா? சொந்தக்காரங்களா வர வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்போ என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? பின்னனுங்க, எங்களுக்கு சொந்த பந்த அத்தனை பேரும் கோயம்புத்தூர் பக்கம் பாலக்காடு பக்கம் நடக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரயில் பிடிச்சி வந்தா கூட ப்ளூ மவுண்டன் காலையில 7:30 மணிக்கு வந்து சேரும். சேருன்னு காலையில ஒரு 10 மணிக்கு வரும். அதுவும் பேஷன் பிரிட்ஜில் போட்டானா 11 மணிக்கு தான் வரும். அப்புறம் மதிய சாப்பாட்டு கூட வந்து சேர மாட்டாங்க. இங்க பாருங்க, 9 to 10 தான் சரியான முகூர்த்தம். அதுல வைங்க. சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரி 9-10 முகூர்த்தத்தையே வச்சுக்கலாம். சரிங்க, எதுக்கு மீதி எல்லாம் வளவலன்னு பேசணும்? இங்க பாருமா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம எல்லா பேரும் பத்திரிக்கையில வரணும். 9 to 10 முகூர்த்த டைம். இதுதாங்க எங்க முடிவு. ஆமா, எனக்கு மாப்பிள்ளான்னு சொல்றது. இருமா, என்ன நீ ஏற்கனவே தண்ணியில அபிஷேகம், இப்ப காபில அபிஷேகமா? இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு எனக்கு 7ஆம் பொருத்தமா இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லுங்க. சாரி சார், மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. காஃபி சாப்பிடுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டது. நான் ஜாக்ல கொண்டு வச்சேன்னா டம்ளர்ல கொண்டு வந்திருக்கேன். அப்ப டம்ளர்ல கொண்டு வச்சேன்னா ஸ்பூன்ல கொண்டு வருவியா? பெரிய டம்ளர் உங்களுக்கு தான் சார். நீ பதில் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல பொண்ணா தான் தெரியற. ஏதோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. கொஞ்சம் வாமா. டம்ளர் நிறைய இருக்குதுல்ல, எனக்கு கொஞ்சம் ஊத்த. களையதிங்க. அவர் சொல்ற கண்டிஷனுக்கு எல்லாம் சரின்னு சொல்லிடி, மாட்டேன்னு சொல்லிடாத. என்னம்மா நீ பாட்டுக்கு ஒத்துக்கிட்ட? பின்ன என்னடி பண்றது? அவர் தீர்மானமா இருக்காரு. முகூர்த்த நேரத்தை மாத்துறதுல என்ன இருக்கு? அவங்க இஷ்டப்படியே இருந்துட்டு போட்டோம். அம்மா நீ புரியாம பேசுற. 6ல இருந்து 7:30 முகூர்த்தம்னா டிஃபனோட போயிடும். 9ல இருந்து 10 முகூர்த்தம்னா சாப்பாடு போடணும். குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாவது ஜாஸ்தி ஆகும். ஐயோ, இது வேற இருக்கா? இப்ப என்னடி பண்றது? இப்ப என்ன பண்றது? நீ ஒத்துக்கிட்டல்ல, சரி இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல அவங்க பேசி அனுப்ப. அவங்க ஏதோ நினைச்சுக்க போறாங்க. வா வாமா. காஃபி நல்லா இருக்கா? பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன பொண்ணா இருந்தா ஃபில்டர் நல்லா போடுறியம்மா. தேங்க் யூ சார். ஒன்னு பத்திரிக்கையில வேற ஏதாவது சேர்க்கணுங்களா? பத்திரிக்கையில இப்போதைக்கு ஒண்ணு இல்லம்மா. இல்ல நான் சொல்றேம்மா, வெள்ளிக்கிழமைக்கு நான் வர்ற பேசுவோம். சரி, டிஃபன் சாப்பிடுறீங்களா? இல்ல, எதுவா இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்கு ஈவினிங் வர, அன்னைக்கு பேசுவோம். மார்னிங் நிறைய வேலை இருக்கு. கிளம்பு. சாப்பிட்டு போலாங்க. சும்மா நிலைமை தெரியாம பேசாத. கிளம்பு. இட்லி தோசை எல்லாம் சூடா இருக்குங்க. ஐயோ, வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரங்க. மார்னிங் நிறைய வேலை இருக்குங்க. பாப்பலாம். நிறைய விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. நிறைய பேசணும்னு சொன்னங்க, அனுப்ப முடியாதுங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரங்க. மார்னிங் நிறைய வேலை இருக்கு. போலாங்க மாப்ள. வா, வரங்க. வரங்க. ஏய் மாப்ள வாடா. வரேன்.
இப்படி ஓடுறாரு? ஏய், நீ ஏதாவது பண்ணிட்டியா? ஆர்த்தி, நீ சிரிக்கிறத பார்த்தா ஏதோ பண்ணிருக்க. என்னடி? என்னடி பண்ண? வந்து உயிரை வாங்குறாருல, நல்லா அனுபவிக்கிட்டோன்னு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். ஐயோ, ஏய், இப்படி முட்டாள்தனமாவா பண்றது? உனக்கு அசிங்கமா இல்ல? எதுக்கு அசிங்கம்? பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே இல்லாம வந்து உட்காந்து சட்டம் பேசிட்டு போறாரு. அந்த ஆளு கழிச்சல்ல போறதுதான் கரெக்ட். ஏய், இதோட இதை விட்டு இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. என்ன மனுஷனும் ஒரு நாள் வந்து உட்காந்து பேசினதுக்கே இவ்ளோ செலவு இழுத்து விட்டுட்டு போறாரு. இதுல அவர் அடிக்கடி வந்தா நம்ம இப்படிதான் சமாளிக்க போறோமோ? சமாளிச்சு தாண்டி ஆகணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா இப்படி எல்லாம் பிரச்சனை வரும். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதே. போங்க, போய் வேலையை பாருங்க. அபி, சார், ஒரு நிமிஷம் இந்த ஃபைலை பார்த்து முடிச்சிடுறேன். எஸ், என்ன விஷயம் சொல்லு. முக்கியமா ஒண்ணும் இல்ல. நீங்க பிஸியா இருக்கீங்க. நான் வேணா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். இந்த பார் அபி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு முக்கியமான ஃபைல்ஸும் இல்லை. நீ வந்த விஷயத்த சொல்லு. ரொம்ப கவனமா பிளான் பண்ணி என்னோட கல்யாண ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். ஆனாலும் எதிர்பாராத சில செலவுகள், பண தேவை கொஞ்சம் கைமீறி போகும் போல இருக்கு. இந்த பார் அபி, நீ இந்த மாதிரி தயங்குறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சங்கடப்படுது. நான் என்ன பணம் தர மாட்டேன்னு சொன்னேன்னா எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்றேன். நீ இப்படி தயங்கினா என்ன அர்த்தம்? என் வார்த்தைக்கு நீ கொடுக்குற மதிப்பு இதுதானா? சேச்சே, அப்படிலாம் இல்லை சார். அப்ப எவ்வளவு பணம் வேணும்? தேவைப்படுற பணம் கொஞ்சம் அதிகம். உங்களை சிரமப்படுத்த கூடாது. ஏன் சேவிங்ஸ்குள்ளேயே முடிச்சிடணும்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் இந்த பாருமா, இந்த மாதிரி நீ பேசும்போது உன்னை நான் கோச்சுக்கணும்னு பார்க்கறேன். ஆனா என்னால முடியல. இப்ப சொல்லு, எவ்வளவு பணம் வேணும்? இல்லை சார், வந்து Tell me how much you want. நாளைக்கு நகை வாங்க போறோம். ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். 50,000 ரூபாய் போதுமா இல்ல அதை விட ஜாஸ்தி வேணுமா? இல்லை சார், போதும் சார். ஓகே, நாளைக்கு ஆபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பேங்க் போய் பணத்தை டிரா பண்ணி உனக்கு கேஷாவே கொடுத்துறேன். ஓகே? தேங்க்யூ சார். இதுல எதுக்கு தேங்க்ஸ்? இன்ஃபேக்ட் இதுல என் சுயநலமும் இருக்குமா. நீ கம்பெனிக்காக நல்லா உழைக்கிற, எனக்கு நிறைய லாபம் வருது. அதுல இருந்து ஒரு 50,000 rupees கொடுக்குறேன், அவ்வளவுதான். எனி அதர் ஹெல்ப்? நோ சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. இந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டேன், இதை அப்படியே டிஸ்பேச் பண்ணிடு. ஓகே சார், பண்ணிடுறேன் சார். அண்ணா நகர் சைட், திருவெற்றியூர் சைட். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன இந்த வீடு ஆமா, இந்த வீடு தான். நம்பர் 65. ஓகே. இதே வீடு தான். அபி, வீட்டை பாரு, டஞ்சன் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வீட்ல நீ வாழ போற? சும்மா ரெடி. ஆமா, வீட்ல என்ன ஆள் நடமாட்டமே இல்ல? யாராவது இருக்காங்களா இல்லையா? உள்ள போய் பாப்போம். அபி, திறந்து வீட்டுக்குள்ள நுழையறோம், ஒரு மாதிரியா இருக்கு. சும்மா வாடி. என்ன இது, யாரையுமே காணோம். யாரும் இல்ல போல இருக்கு. ஹலோ ஹலோ. வாமா பி, வா 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 வா. என்ன மாமா, நீங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த தண்ணி அடிச்சா தப்பு இல்லம்மா, அந்த தண்ணி அடிச்சாதான் தப்பு. ஓ நோ, அப்ப உங்களுக்கு அந்த நல்ல பழக்கம் எல்லாம் கிடையாதா? இல்லம்மா. You're missing a lot in life, uncle. I know. குடி. என்கிட்ட ஏய், கொடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். கொடுங்க. அப்படியா? கொடுங்க அங்கிள். சரிம்மா, வா வாங்க வாங்க வாங்க. பாத்து மெதுவா வா. நீ போ. வாங்க 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 வாங்க. பாத்து ஜாக்கிரதம்மா. புகுந்த வீட்டுக்கு வரும்போதே மெட்ரோ வாட்டரோட வரா. சென்னையில வாக்கப்பட போற எந்த பொண்ணும் இப்படிதான் இருக்கும். அபி, பாத்துமா.
முதல்ல மாமியார் வீட்டுக்குள்ள வர வலது காலா இடது காலா அது எந்த காலம் கரெக்டா எடுத்து வச்சு வா. ஏமா அபி who is she? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் உஷா. Hi Usha, I am Narayanan. ஹாய் நாராயண், how are you? Nice meeting you. Nice வாங்க meeting you வாங்க too. உட்காருங்க. அத்தை வித்யா யாரும் இல்லையா? அவங்கள கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. இத வந்துருவாங்க. ஓ, அதான் வீடு அமைதியா இருக்கா? கரெக்ட் கரெக்ட். நிச்சயமா அவங்க வீட்ல இருந்தாங்க ஏதோ சண்டை போட நடக்கிற தியேட்டர் மாதிரி ஒரே சத்தமா இருக்கும். டிச்சும் 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 டிச்சும். ஏய் சாரி மாமா, இவளுக்கு எப்பவுமே கொஞ்சம் கிண்டல் ஜாஸ்தி. ஜோவியலான பேச்சு தாம்மா நம்ம வாழ்க்கையோட சுவாரஸ்யத்தை அதிகமாக்குது. 24 மணி நேரம் சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிடும். ஆமே கரெக்ட். Absolutely. ஜஸ்ட் எங்க போறீங்க? நீ நினைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொண்டு வர போறேன். இதுல ஃபார்மாலிட்டிஸ் ஒண்ணு இல்லம்மா. யூ ஆர் a guest to my house now. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ என் மருமக. வேண்டாம் மாமா, நீங்க இங்கே இருங்க. சரி, நான் உன் வழிக்க வரேன். மாமனார் பேச்ச கொஞ்சம் கேளு. பேத்து பேசுன மாமனார் பேச்ச மதிக்காத மருமகன் ஆயிடுவேன். ஐ மை ரைட் உஷா? 100%. நீங்க போங்க அங்கிள், இவள நான் பாத்துக்கிறேன். வெரி குட் வெரி குட். அபி, சில வீட்ல மாமியார் மாமனார்ன்ற பேர்ல தொந்தரவு தான் இருக்கும். இங்க என்னடா மாமனாருங்கிற பேர்ல ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காரு. யூ லக்கி. மொத்த ஃபேமிலியும் பார்த்துட்டு சொல்லு உஷா. அது சொல்லு. ஆமா, நகை எடுக்கிறதெல்லாம் போய் மாமியார் கிட்ட சொல்லித்தான் ஆகணுமா? அதையே சொல்றதா இருந்தா கூட போன்ல சொன்னா போறாது. அம்மாவோட கம்பல்ஷன், என்ன பண்றது? ஓ, நீதான் தாய் சொல்லி தட்டாத தேவதையாச்சே, உன்னை திருத்த முடியுமா? நல்ல வேளை வீட்ல லெமன் இருந்துச்சு, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மா, நல்லா இருந்தா ஏன் அதிர்ஷ்டம், நல்லா இல்லைன்னா உங்க அதிர்ஷ்டம். நல்லா இருக்கு. ஓ ஓகே ஓகே. என்னம்மா, வீடு ஏரியாலாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க மாமா. வேற வழி, பிடிச்சுதானே ஆகணும். என்னம்மா சொல்ற? இல்ல அங்கிள், ஏரியா ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். ரோட்ல வரும்போதே நான் பார்த்தேன். இந்த ஆடு மாடு கோழி பூனை நாய் எல்லா மனுஷங்களோட சேர்ந்து சகஜமா ஜாலியா போயிட்டு இருக்காங்க. ஏமா இன்டைரக்டா சொல்ற? டைரக்டா சொல்ல வேண்டியதானே, ஜூ மாதிரி இருக்குன்னு. அங்கிள், நான் ரோடு தான் அங்கிள் இந்த சொன்னேன். வீடு அப்படித்தான். ஐயோ, என்ன மாமா நீங்களும் அவளோட சேர்ந்துக்கிட்டு? லைஃப்னா அப்படித்தாம்மா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். வெயிட் 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 வெயிட். தேங்க் யூ. சரி, என்ன விசேஷம் சொல்லு. இல்ல சும்மா தான் வந்தோம். நகை வாங்கணும். என்னடி வேடிக்கை வேடிக்கிறது? வாடி. இருங்க இருங்க, உங்க அத்தை வர மாதிரி இருக்கு. வா வா. சத்தம் கேக்குது. அத்தை தான். லட்சணமா டும் டம் டும் டம். வாமா அபி, என்னது கல்யாணம் பண்ணி புறப்பட்டு வந்திருக்க? தாலி ஏறதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு வர்றது முறையா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஒரு பெரிய அணிவகுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒத்திகை பாக்குறது இல்லையா? அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு ஒத்திகை பாக்குறாங்க இல்ல அபி? இது யாருமா புது பிளக்கு? உனக்கு வக்கீல? இவ என் ஃப்ரெண்டு உஷா, என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறா. இங்க எங்க உன் கூட துணைக்கு வந்தாளாக்கும். நல்ல ஆளை தான் கூட்டிட்டு வந்திருக்க. இவ கூட வம்புக்கு வரவன் ஓடியே போயிடுவான். அதான் வம்புக்கு ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே, அப்புறம் எங்க ஓடுறது? சும்மா உஷா. கரெக்ட் கரெக்ட். அத்தை, நாளைக்கு நகை எடுக்க போறோம், நீங்களும் வரீங்களான்னு அம்மா கேட்க சொன்னாங்க. பின்ன பொண்ணுக்கு நகை எடுக்கிறப்ப நாங்க வராமையா? ஆமா, நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? நாங்க எங்க வரணும்? சாயந்தரம் 5 மணிக்கு கேஆர் ஜுவல்லரி வந்துடுறீங்களா? நாங்க அங்க காத்துட்டு இருப்போம். நாங்க 4-5 பேர் வருவோம். நீங்க லேட் பண்ணிடாம அங்க வந்து நில்லுங்க. என்ன 5 மணி தானே சொன்ன? ஆமா 5 மணி தான். எனக்கு ஞாபகம் இருக்கும், நீ மறந்துடாத. இருந்து காஃபி சாப்பிட்டு போ. வேணாம் வேணாம், நான் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். ஜூஸா? அது எங்க இருந்து வந்தது? கிச்சன்ல 2 லெமன் இருந்தது, அத புழிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். அதையும் புழிஞ்சிட்டீங்களா? நாளைக்கு அதை வச்சுதான் பாஸ்கருக்கு லெமன் சாதம் கட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்கு என்ன, நான் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துடுறேன்.
சரி கிளம்பலாமா? ம் சரி அத்தை, நாங்க கிளம்புறோம். வரோங்க. ஆ இது பாருமா, இனிமே ஏதாவது தகவல் சொல்லணும்னா உன் தம்பியையோ தங்கச்சியோ அனுப்பு. நீ வராத. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு வர்றது தப்பு, புரியுதா? போ. அடல்ட் சொல்லி படத்துக்கு சின்ன பசங்க போக கூடாதுன்ற மாதிரி தாலி கட்டிக்கிறதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு ஏதோ ரூல் இருக்கும் போல இருக்கு. ஏன் அபி இதெல்லாம் உனக்கு தெரியாதோ? என்ன பேசுற நீ? சரி அத்தை, நாங்க கிளம்புறோம். ம் வரேன் மாமா. ஓகேம்மா. பாய் வித்யா. அங்கிள் லெமன் ஜூஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்தது. வரேன் ஆண்டி. வா. வரேன். அப்பா, இந்த அபிதான் இப்படி வாயாடுவான்னு நினைச்சா இந்த பிளக்கு என்னமா வாயாடுது? அம்மா இந்த வாயாடுறது தொத்து வியாதி மாதிரி. பிளக்ல இருந்து சுவிட்சுக்கு டைரக்ட் கனெக்ஷன் போயிருக்கோம். இருக்கும் ஆண்டவா, யார் பேசுறாங்க பாருடா? ஏதாவது சொன்னீங்களாப்பா? ஐயோ ஒண்ணு இல்லம்மா. ஏங்க போய் எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வாங்க. இதோ வாங்கிட்டு வரேன். அப்பா எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். கேளுமா. வேலை வெட்டி இல்லாம எப்படிப்பா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உன்னை பார்த்துதான். இதோ போயிட்டு இருக்கேன். இதுக்கு நான் கேட்காமவே இருந்திருக்கலாம். எனக்கு வாச்சா இருப்பாரு. போ போ. சரி சரி. மனோகர், இதுதான் ஜிகே நாயர் வீடு, பெரிய சயின்டிஸ்ட். வா 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 வா, நம்ம வீடு மாதிரி தயங்காம வா. மனோகர் போப்பா. நாயர் ഓ ഫ്രാഡ് കുബേരനോ? സുഖം തന്നെ. എടാ എന്നെ സോളിയാ എവിടെ വന്ന്? சும்மா இல்ல நாயரே, உங்க கடைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்களா? பிரமாதமான ஆள் கொண்டு வந்துருக்கேன், பாருங்க. നല്ലായിട്ടുണ്ടാ ഈ ആളാ? എടാ നിമന്ത നിക്കോടാ. ഏയ് സരസോ, ഇവിടെ വന്ന് നോക്ക്. கேரளத்து மாமா விட ஆந்திரா அக்காக்கு புத்திசாலிதானம் ஜாஸ்தி. பார்வையில எவ்வளவு பவர், எப்படி பாக்குறாங்க பத்தியா? பிரமாதமா இருக்கு பையன்.